ஓட்டு மாவுக்குன்றான். அப்புறம் எத்தனை பிள்ளைய எல்லாம் கேட்குறிய அதையும் நான் சொல்லிடுறேன். இன்றைக்கி டேஸ்ட்டாக இருக்கும்ல அந்த மாவு, அதனால டேஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். எனக்கு 11 பிள்ளைகளில் 6 ஆம்பளை பிள்ளை 5 பொம்பளை பிள்ளை எல்லாம் போனது போக 48 வயசில் ஒரு பையன் போயிட்டார். 2 பையன் 2 மகனும் 5 மகள் இருக்காங்க. எனக்கும் கணவருக்கும் ஒரு பொண்ணு ஃபஸ்ட்டு பிறந்த உடனே எங்கள் மாமனார் கேட்டாங்க, என்னம்மா சொல்லி கடிதம் வந்திருக்குன்னு. கப்பலில் இருந்தாங்க. நான் சொல்லுவேன், அவங்க அந்த பிள்ளையினுடைய குழந்தையினுடைய கையை மையில் தடவி கடிதத்தில், அப்போ கடிதம்தான், கடிதத்தில் வச்சு அப்படியே அமைச்சு எனக்கு சொன்னாங்க. நான் ரொம்ப கொஞ்சம் ஃபீல் பண்ணுவேன், பொம்பளை பிள்ளை பிறக்குதே அப்படின்னு. அதெல்லாம் அப்படிலாம் நீ ஃபீல் பண்ணாத, 10 பொண்ணாக இருந்தாலும் நான் கொஞ்சம் கூட தயங்க மாட்டேன் மயங்க மாட்டேன் அப்படின்னு பேசுவாங்க. அந்த மாதிரி தைரியமாக சொல்லுவாங்க. இப்போ பெண்களையெல்லாம் ஒரு மாதிரி இது பண்ணுறாங்க, பொம்பளை பிள்ளை பிறந்தா அதை இது பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நிறைய வரதட்சணை நிறைய நகையும் கேட்டாங்க. அப்போ அதனால அந்த பயம். இப்போவில் அப்படி இல்லை, இப்போ படிக்க வச்சுட்டாங்க. இப்போ உள்ள காலம் மாறிக்கிடுச்சு. அப்போ உள்ளவங்க ஓதுறவங்க தொழுகிறவங்க கூட அந்த மாதிரி ஒரு நகை போட்டால் நல்லது அப்படின்னு அவங்க அம்மாவுக்கு சொல்லுவாங்க, மாப்பிள்ளைக்கு அம்மா. இது முட்டை போட்டு செய்கிறது. இங்கே அடுத்தது செய்கிறது வெஜ்ஜு மாதிரி செய்கிறோம், அதில் முட்டை போட மாட்டோம். இங்கே முட்டை சாப்பிடாதவங்க அது சாப்பிட்லாம், அதை செஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். எதையுமே கொஞ்சம் கணக்கெழுதி வாழுங்க, கணக்கெழுதி வைங்க. உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் கணவர்கிட்ட வாங்குகிற காசாக இருந்தாலும் நீங்கள் ஒருதலுக்கு கொடுத்து பரிமாறிக்கிட்டாலும் ஒரு நோட்டு வச்சு கணக்கெழுதுங்க. ஐயா தெரிஞ்சுக்கிருவிய எம்புட்டு பட்ஜெட்டில் எவ்வளவு மிச்சம் பண்ணலாம், எவ்வளவு செலவு செய்யலாம், எப்படி குடும்பம் நடத்தலாம், எவ்வளவு மிச்சம் பண்ணி நல்லா வரலாம், அப்படிலாம் இருக்கணும். அதுதான் பெண்களுக்குள்ள ஒரு தந்திரம். கணக்கெழுதி வாழாதான் வாழ்க்கை கழுதை புரண்ட காலம். ஆமாம், அந்த மாதிரி ஆகிட்டே. ஆனால் தான தர்மத்தையும் மறந்துடாதீங்க, அதுவும் செய்யுங்க. அது வயசானவங்க, ரொம்ப இயலாமல் இருக்கிறவங்க, அவங்களுக்கு செய்யுங்க. ரொம்பவும் கருமித்தனமாக இருக்கக்கூடாது. சாப்பாடெலாம் நல்லா எல்லாருக்கும் கொடுங்க, செஞ்சு நம்ம உழைப்பில் செஞ்சு கொடுக்கணும். ஆர்டர் பண்ணிலாம் வாங்கி கொடுக்கக்கூடாது, நீங்கள் ஆக்கி சமைச்சு கொடுக்கணும். எங்கள் ஊர் கடல் இருக்குல்ல, பீச்சு மெரினா பீச்சு, அதில் தான் இப்படி இருக்கும் இந்த மணல் மாதிரி, அது மாதிரி இருக்குது. இப்போ இது ஓட்டு மாவு சூப்பராக. நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறாது அந்த மண்ணத்தை வறுத்து காமிக்கிறோம்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சூப்பராக இருக்கும். சிகப்பு மனுஷன் கருப்பு மனுஷன் இருக்கிறது மாதிரி வெள்ளை அரிசி, சிகப்பரிசி, கவுனி அரிசி கொஞ்சம் கருத்தாப்பில் இருக்கும். அதனால இந்த கலர் இப்படி இருக்குது. நாங்கள் இடியப்ப மாவில் வெள்ளை அரிசியில் செஞ்சால் வெள்ளையாக சூப்பராக இருக்கும். இது நல்ல அரிசி, ரொம்ப ருசியாக இருக்கும், உடம்புக்கு நல்லது.